எங்கட சொல்ல குட்டீஸ், நான் உங்கள் ஸ்ட்ராபெரி பேசுகிறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தேக்கு பியர் 2 ஷர்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் போட்டிருப்பேன்டா 1 ஷர்ட்டு, ஜேகே குக்கி மாமா அதான டைட்டு. அதான் டைட்டு. நீங்கள் அதில் ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கடா. ஃபஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதோட கண்டினியூஸாக பாருங்கடா. அது 2 ஷர்ட்டு. லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருப்பேன்னா, நம்ம தேக்குக்கு 2 பேருமே அப்படியே மொட்டை மாலில் இருந்து ஜாலியாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அதோட தான் நான் முடிச்சிருப்பேன். இப்போ வாங்கடா நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தோம்னா, இப்ப விடிஞ்சிருச்சுடா, மார்னிங் ஆயிடுச்சு. விடிஞ்சு மார்னிங் டைம் தானே காட்டுறாங்க. பார்த்து எல்லாம் பரபரப்பா அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு தையாங்க பார்த்தோம்னா, தையாங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறான். இந்த சைடு தையாங்கோட சிஸ்டர் தான், அம்மா அம்மா நிமிஷம் என்ன பாருமா. என்னடி உனக்கு என்னடி பிரச்சனை, என்ன வேணும்? அம்மா எத்தனை நாள் நான் இந்த குளிசுக்குள்ளேயே உட்காந்துட்டே இருப்பேன். நான் வெளியே வர வேணாம்மா. நான் வெளியே வந்து ஜாலியா விளையாடணும்மா. எனக்கு இப்படி இந்த ஒரே ரூம்ல உட்காந்து இருக்கு, போர் அடிக்குது. இங்க பாரு, இதுக்குள்ளதான் உட்காட்டாகணும். ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் நீ இதுக்குள்ளதான் இருந்தாகணும், வேற வழியே இல்லை. அம்மா ஏமா இப்படி பண்ற? ஜங்குக் மாமா வேற வந்திருக்காங்க. நேத்துதான் நான் பார்த்தேன். மாமா கூட நான் விளையாடவே இல்லை. மாமாவே நீ விடவே மாட்டேங்கிற. நான் மாமா கூட போய் விளையாடணுமா? இந்த தயாங்க மட்டும் ஜாலியா மாமா கொடுக்க. ஏய் எதுக்கு நீ என்ன இழுக்கிற? நீ என்னையெல்லாம் இழுக்காதடி, அவதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, தயா நீ போ, நீ மட்டும் மாமா கூட ஜாலியா விளையாடு. மாமாக்கு என்னையத்தான் ரொம்ப பிடிக்கும். யார் சொன்னா? உன் மாமனுக்கு என்னையத்தான் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? உங்க மாமா என்னைத்தான் கட்டிப்பான். ஏத்தாயா நீ அப்படிலாம் சொல்லுங்க. மாமா என்னைத்தான் கட்டிக்கும். மாமா எப்பவுமே என் கூட ஜாலியா விளையாடும் தெரியுமா? நீ மட்டும் மாமா கூட ஜாலியா விளையாடுவேன். அப்படிதான் உங்க மாமா கூட நான் வெளியே போவேன். இப்ப கூட உங்க மாமாவுக்கு தான் நான் வெளியே போறேன் தெரியுமா? எனக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நீங்க ஜாலியா ஊர் சுத்தி இது பண்றீங்க. எனக்கு ஃபங்க்ஷன்னா அப்ப என்ன தானமா நீ கூட்டிட்டு போகணும். ஏன் அந்த தையம் கூட்டு ஏய் புரிஞ்சுக்கோடி, நீ வெளியே வரக்கூடாது. இப்படிதான் ரூம்குள்ள தான் இருந்தாங்கணும், வேற வழியே இல்ல. 2 பேரும் என்ன மாறவே இல்லை. இன்னமும் சண்டை பிடிச்சுக்கிட்டு, தையம் சீக்கிரம் ஆயிட்டு வரியா? நாங்க லேட் ஆயிடுச்சு, நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி போகணும்ல. நீ பாட்டு நின்னுட்டு இவ கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்காத. அவதான் குழந்தை பிள்ளை பேசிட்டு இருக்கானா, நீயும் கூட சேர்ந்து. அம்மா நான் கிடையாதும்மா, இவ்வளவு நாம தேவையெல்லாம் பேசுறேன். நான் பேசுறேன். இங்க பாரு, நான் மாமாட்டையே நாளைக்கு நான் கேக்குறேன். மாமா நீ உனக்கு என்ன பிடிக்குமோ இல்ல இந்த தையாங்க பிடிக்குமான்னு பார்க்கலாம். மாமா யார பிடிக்குது யார கட்டிக்கிறேன்னு சொல்லுதுன்னு பாக்கலாம். போய் கேளு உன் ஜங்குக் மாமாட்டே போய் கேளு. பெருசா வந்துட்டா பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே முணங்கிட்டே ரூம் விட்டு வெளியே வந்துட்டு குனிஞ்சுக்கிட்டே முணங்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கிறாண்டா முன்னாடி வேக வேகமா. அப்ப சடான்ட்டு யாரு மேலே வந்து மோதிடுறா. இந்த நம்ம ஐயோ வலிக்குது, யாரு அம்மா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பாக்குறான், தையாங்க பாக்குறான். 2 பேத்துக்குமே அப்படியே ஐக்காண்ட போயிட்டு இருக்குது. ஐயோ மாமா பார்த்து வரமாட்டியா? இப்படிதான் வந்து என் மேல மோதுவேன். நீ என்னமோ முணங்கிட்டு என் மேல வந்து மோதிட்டு நான் வந்து உன் மேல வந்து மோதினா, நீ தாண்டா என்னைய பார்க்காம வந்து மோதினா. என் பொண்டாட்டிக்கு காலங்காத்தால என்ன இவ்வளவு கோவம், கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அற்பெல்லாம் கிட்ட மாமா நம்ம ஹால்ல நிக்கிறோம், அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ மாமா, எல்லாரும் பாக்குறாங்கல்ல. ஏன் பொண்டாட்டிட்ட நான் பேசுறேன் கட்டி பிடிச்சிட்டு, அது யாரு கேட்டுற போறோம்? அதெல்லாம் யாருக்கு உனக்கு என்ன பிரச்சனை? காலங்கத்துல என்ன இப்படியே சிடிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? யாரு என்ன சொன்னா? யாரும் ஒன்னும் சொல்லு போட மாமா பொறுக்கி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி தயான்னு போயிடுறான். என்ன பொறுக்கி மாமாவா? ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? காலங்கத்துல என்ன கத்திட்டு போறோம்? போ, நீ மட்டும் இப்படி சொல்ற. அப்புறம் நான் தான் சொன்னோம், வேற யாரும் சொல்லுவேன். ஏய் நில்லடி தயம், என்னடா போ மாமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே போயிடுறா. என்ன காலங்கட்டவே சிடு இருக்கான், என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஜங்குக்கு யோசிச்சுட்டு இருக்கான். சைடு தையங்கோட அம்மா தான் வராங்க. ஜங்குக் சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் வெளியே போலாம். உங்க அம்மா எங்க? உங்க அம்மா எங்க அண்ணன் ஆளுக்கானோ அவங்களா அந்த சைடு இருந்தாங்க தெரியல. எங்க வெளியே போறோம்?
இல்லப்பா போய் ட்ரெஸ் வாங்கணும்ல, பாக்கு வேற போய் ட்ரெஸ் வாங்கணும், எல்லாத்துக்கும் வாங்கணும்ல. அதான் இப்பவே போயிட்டா தானே நாளைக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்றது கரெக்டா இருக்கும். சரிங்க அத்தை, எல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி கிளம்பி போறாங்க. இப்ப எல்லாருமே ஒரே கார்ல தான்ட்டு அப்படியே ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே காருக்குள்ளதான்டா அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. அதாவது நிறைய குட்டி பசங்களா இருப்பாங்களாடா. அப்படி ஃபங்க்ஷன்னா நிறைய குட்டி பசங்களா இருப்பாங்களா. அந்த நிறைய குட்டி பசங்களும், அதுக்கப்புறம் தையாங்கோட அம்மா, ஜங்குக்கோட அம்மா, அப்புறம் சுகா, ஜிம்மின் எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்கடா. இந்த சைடு நம்ம தையாங்க ஜங்குக்கு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் கசகசன்னு அப்படியே உட்காந்துருக்காங்க. இந்த சைடு நம்ம தையாங்க தான், அம்மா கொஞ்சம் தண்ணி உட்கார வேண்டியதானே, எனக்கு இடமே இல்லை, என்னால உட்காரவே முடியல. எனக்கு மட்டும் ஆசைப்பாரு தள்ளி உட்கார கூடாதுன்ட்டு. என்னாலே உட்கார முடியலடா, நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டுதான் வந்துட்டு இருக்கிறேன். போ, உன் பக்கத்துல உன் ஜங்குக்கு மாமா தான் உட்காந்துருக்கான், அவன் மடியில ஏறி போய் உட்கார வேண்டியதானே. என்ன பண்ணு அம்மா, என்ன பேசுற நீ? அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு உட்காருவாங்களடா. சீட்ல உட்கார முடியாம உட்காந்து காருக்குள்ள அப்படியே வருவாங்களடா. அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தையம், அச்சோ இதுக்கு நான் வராமே இருந்திருப்பேன், என்னால உட்காரவே முடியலம்மா, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தையம் புலம்பிட்டு வரான். டே புலம்பிட்டே வராதுடா, அம்மதியா இருறான்னு சொல்லிட்டு சரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சடனா ஒரு பிரேக் போகுது. அப்ப நம்ம தையாங்கு போய் நம்ம ஜங்குக்கோட மடியில உட்காட்டுதான். இந்த சைடு நம்ம தையாங்கு ஷாக்கு, நம்ம ஜங்குக்கு நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ஜங்குக்கு ஷாக்கு. இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான், அது சரி தையாங்கு ஏதோ போய் வீம்பு பிடிச்சா உட்கார மாட்டேன், கஜ கஜன் இருக்கு, நான் வராமே இருந்திருப்பேன்னு சொன்னேன். இப்ப பார்த்தா என் பையன் மடியில போய் உட்காந்துருக்கான். அது வந்து நானும் உட்காரணும் ஸ்பீட் பிரேக்கர். சரி கட்டிங்க போவா, மடியில தானே உட்காந்துருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி சிரிக்கிறாங்க. நம்ம தையாக்கு இந்த சைடு செம்ம ஷையா இருந்தேன். அச்சோ இந்த ஸ்பீட் பிரேக்கர் இப்பதான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையாங்க அப்படி வெக்கப்பட்டு சிரிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்குமே ஒரு மாதிரி ஷையா இருது, அவனுமே குவிஞ்சுக்கிறான். அப்ப தையாங்கு கீழே இறங்கலாம் போவான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு எங்க இறங்குற அம்மா விட்டு இறங்கி, நான் கீழே உட்காந்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இறங்கி உட்கார வேணாம், உட்காரப்போ சொல்லிட்டா உட்காட்ட, அதான் உட்காட்டல, இப்படி உட்காட்டுக்கோ, அதான் கீழே ஒன்னா உட்கார முடியல, அதான் கசகசான் இருக்குல்ல, இப்படி என் மாமா மடியில உட்காட்டுக்கோ, ஒரு பிரச்சனை இல்லை, எனக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லப்பா, நீ போய் கட்டுக்கோ. மாமா என்ன பேசுவேன், எல்லாரும் பார்க்க போறாங்க. அப்படின்னா யாரு பார்க்க போறா, அவங்களே ஓகே சொல்லிட்டாங்களா, சும்மா சொல்லக்கூடாதுடா, நீ உட்காட்ட ஃபீலிங்கே இல்லை, நல்லா மெத்துன்னு இருக்கிற, அது இல்லாம என்ன அழகமா வைக்கப்படுற பா, பப்பாளி பணமா சவந்து போயிருக்கு. ஓ மாமா அம்மதியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையாங்க அப்படியே வைக்கமா வருது, அப்படி சிரிச்சுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின் தான், அப்புறம் மாப்பிள்ள ஒரே ஜாலி தான் பொழுக்கு, ஒரே குஜால் தான் பொழுக்கு ஜங்குக்கு. உனக்கு வந்த வாழ்வு நல்லா குஜாலா கொண்டாடுற, எனக்கு தான் என் பக்கத்தால ஒன்னு உட்காந்துருக்கேன் அப்படின் போது நம்ம சுகா அப்படியே முறைக்கிறான். அத்தி முறைக்கிறானே, என்ஜாய் பண்ணு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட காதுல வந்து பேசுறான். ஜிம்மின செருப்பு பிஞ்சு போகும், மூடிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்ப்போம், இங்க வந்த அவ்வளவுதான் கட் பண்ணி விட்டுறேன். சரி மாப்பிள்ள நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா தான் இருப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் அப்படியே சொல்லிட்டு திரும்பி சுகாதான் பாக்குறான். அப்புறம் ரோசே, நீ எப்ப என் மாமா மடியில உட்கார போற, மாமன் கத்து கிடக்குறல்ல, நீ என்னன்னா புடியே கொடுக்க மாட்டேங்கிற, ஜிம்மின் கொன்றுவன் தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான்டா, அமைதி உட்காட்டு வந்துரு. உடனே எருமலையாட்ட கொதிச்சிருவ போன குட்டி, உனக்கு வேற வேலையா இல்ல, இந்த மாமா மனசை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கலாம். நினப்புதான், புரிஞ்சுக்கலாம். இப்ப நீ அமைதி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகாவும் ஜிம்மியும் அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அப்படியே கடைக்கு போறாங்க. போயிட்டு கடைக்குள்ளேயும் போயிட்டு அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே எடுத்துடுறாங்க. இந்த சைடு நம்ம தையாங்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்க போது இந்த சைடு நம்ம தையாங்கோட அம்மா தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் கூப்பிடுறாங்க. நம்ம தையாங்கோட அம்மா நம்ம ஜங்குக்கும் என்னன்ற மாதிரி கேட்டு வந்து நிக்கிறான். தயாங்கு இந்த ட்ரெஸ் நல்லா எடுப்பா இருக்கும்லப்பா, ஜங்குக்கு நீயே சொல்ல, தயாங்கு இந்த ட்ரெஸ் போட்டா அழகா இருப்பான், பேசாம நம்ம தயாங்கு ஏன் இந்த ட்ரெஸ் எடுத்துடக்கூடாது, இந்த ஷர்ட்டே நல்லாதான் இருக்கு, தயாங்கு இந்த ஷர்ட்டே எடுத்துடலாம்னு சொல்ல போது எல்லாரும் ஆமா ஆமான்னு ஓகே சொல்றாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தா, அந்த தயாங்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஷர்ட் செட் ஆகாது, தயாங்கு ரெட் கலர் ஷர்ட் தான் செம்ம அழகா இருக்கும், அவன் ரெட் கலர் ஷர்ட் போட்டானா அவ்வளோ அழகா இருப்பான். அந்த ரெட் கலர் ஷர்ட்டு, அதுக்கு மேட்சிட்டா பேண்ட்டு, இயரிங்ஸு, தோடு, பிரேஸ்லெட்டு, அதை போட்டு அப்படியே நடந்து வந்தானா பார்க்க தேவதை மாட்டமே இருப்பான். அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்த ஏஞ்சல் மாட்டமே இருப்பான், செம்ம அழகா இருப்பான்.
அவனுக்கு அதான் அதான் அழகா இருக்கும். அவனுக்கு ரெட் கலர் ஷர்ட் வாங்கலான்ட்டு ஜங்குக்கு அப்படியே வர்ணிச்சு பேசிட்டு இருக்கிறான். இந்த சைடு எல்லாருமே ஆன வாயை பொழுது பாத்துட்டு இருக்காங்க. அப்ப சடான்னு எல்லாரும் ஒரு பக்கம் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே வாயை பொழுது பாத்துட்டு இருக்கான். அவனே மெய் மறந்து போயிடுறான். நம்ம தயாங்கு அப்படியே ரெட் கலர் ஷர்ட் போட்டு தான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறான். பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு நம்ம தயாங்கு ரெட் கலர் ஷர்ட் போட்டா எவ்வளவு அழகா இருப்பான்டா, உங்களுக்கே தெரியும்ல. அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கடா. ஒரு ஸ்டேஜ்ல கூட ஒரு தடவை போட்டிருப்பான்லடா ரெட் கலர் ஷர்ட். அதுல அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம தயாங்கு ஹேர்ல நிறைய இருக்கும், நல்ல புசு புசுன்னு ஒரு லாங் ஹேர் தான் வச்சிருப்பான். முன்னாடி நிறைய முடி வந்திருக்கும். ரெட் கலர் ஷர்ட் அப்படியே பாக்க அவ்வளவு ஏஞ்சல் மட்டுமே இருக்கா நம்ம ஜங்குக்கு சொன்ன மாட்டேன். பேக்ரவுண்ட்ல அப்படியே இந்த பீச்சிங் தாண்ட ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே அப்படியே மெய் மறந்து நம்ம தயாங்கதான் பாத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தயாங் அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு முன்னாடி தாண்டா நிக்கிறான். நம்ம ஜங்குக்கு ஸ்டில் இன்னமும் நம்ம தயாங்கே தான் அப்படியே வச்சுக்கணும் வாங்க பாத்துட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு என்ன பேசுனே தெரியல. இந்த சார் நம்ம தயாங்கும் மாமா, ஜங்குக் மாமா, மாமா என்னை பாரு. என்னாச்சு என்னாச்சு மாமா, ஏன் நீ இப்படி பாத்துட்டு இருக்க, என்னாச்சு? அது அது ஒண்ணும் இல்ல, நீ பாக்க அவ்வளவு அழகா இருக்க. அம்மா நிஜமாவா? இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா, அழகா இருக்குண்ணா இந்த ட்ரெஸ்ல, அப்ப நான் இந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிட்டா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே மண்டையாட்டுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் ஓகே நல்லா இருக்கு ட்ரெஸ், நீ அழகா இருக்க பால்கோவா அப்படின்னு சொல்றான். இந்த சைடு நம்ம தயாங்க்கு மாமா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறான். இந்த சைடு நம்ம தயாவோட அம்மா தான் பரவாயில்ல, இப்பயே என்ன செட் ஆகும் செட் ஆகாதுன்னு இப்பயே தெரிஞ்சு வச்சுட்டாங்க, போ சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷையா இருக்கு, அவனும் அப்படியே தலையை செஞ்சு நிக்கிறான். நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி வைக்கப்பட்டு அவனும் சிரிக்கிறான். இப்படியே தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு மறுபடியும் அப்படியே கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தயாக்கு அப்படியே டயர்டா இருக்கும். நம்ம ஜங்குக்கோட சொல்ற மாதிரி அப்படியே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே நம்ம தயாங்கியதான் வச்சுக்கணும் வாங்க பாத்துட்டே இருக்கிறான். இப்படியே தான் அப்படியே எல்லாருமே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாத்துக்குமே செம்ம டயர்டு. ஏன்னா பர்ச்சேஸ் காலையில போயிருப்பாங்களடா, இப்ப நைட் ஆயிடுச்சு, இப்பதான் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் செம்ம டயர்டு. இதுல வேற காலையில இருந்துச்சு, எல்லாருமே வேலை செய்யணும்லடா. கிராமத்து செய்யணும்னாலே நினைச்சு பாருங்கடா, எல்லாரும் காலையில 5 மணிக்கு எழுந்திருவாங்க. அதனால எல்லாத்துக்குமே செம்ம டயர்டு. இதுல பார்த்தா கூட ஃபங்க்ஷன் வேற, அதனால எல்லாருமே போய் அவங்கவுங்க ரூம்ல போய் தூங்கிடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க தூக்க கலக்கத்தானே அப்படி நடந்து வந்துட்டு இருப்பான். இந்த நம்ம ஜங்குக்கு டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து இந்த வீட்டுக்கு பேக் சைடு சொல்லுவாங்களா, அந்த சைடு அப்படியே கூட்டு போனான். இது நம்ம தயாங்கு மாமா மாமா என்ன பண்ற யாரா பாத்துருப்பாங்க, விட்டு மாமா இன்னும் எதுக்கு மாமா என்ன கூட்டிட்டு மணி 10 ஆச்சு மாமா, விட்டு மாமா இன்னத்துல எதுக்கு மாமா. சரிடா நீ ஃபர்ஸ்ட் கத்தாமடுறா, நீ கத்துறத பார்த்தாலே திருடதான் வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அடிச்சு போட போறாங்கடா, வாட அமைதியா வாடான்னு சொல்ல போகுது. நம்ம தயாங்கு அப்படியே அமைதியா வரான். அப்படியே நம்ம தயாங்க அந்த செவத்தோட ஒட்டி வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சாஞ்சு நிக்கிறான். அம்மா என்ன பண்ணற, விட்டு மாமா எனக்கு தூக்கமா வருது. ஐயோ தூங்கலாம்டா, எப்பவும் தூங்குறதானே, இன்னைக்கு ஒரு நாள் இந்த இப்ப என்னவா இந்த மாமன் கூட அப்போ உனக்கு இருக்க பிடிக்கலையா? மாமா அப்படிலாம் இல்ல மாமா, அப்புறம் என்ன ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா என்ன மாமா, காலையில இருந்து உன் கூடவே நான் இருந்தேன், இப்ப என்ன 5 மினிட்ஸ் உன் கூட அது வேற இது வேற. காலையில நீ என் கூட இருக்கும் போது எல்லாருமே இருந்தாங்க, அதனால எதுவும் பண்ண முடியல. என்ன எதுவும் பண்ண முடியல, என்ன பண்ண முடியல? எதுவும் பண்ண முடியலன்னா எதுவும் பண்ண முடியலதான். நானும் காலையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என் முண்டாட்டி கொஞ்சம் ஓவராத்தான் பண்றேன். என்ன பண்ண? ஆமா காலையில என்னன்னா ஓட பொறுக்கி மாமா திட்டிட்டு போறேன், மதியானம் வண்டியில வரப்போது மடையில ஏறி உட்காட்டுட்டேன், அதுக்கப்புறம் அது பிற கரெக்டா நான் சொன்ன சட்டையே எடுத்து போட்டு வந்திருக்கிறேன். அது எப்படி? இதுவா மாமா, நீ எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தல தயாங்க்கு இந்த ஷர்ட் போட்டா நல்லா இருக்கும்ட்டு, இப்ப நான் நைஸா கேட்டுட்டு தான் இருந்தேன். அதான் அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு போய் நான் போட்டு வந்து காட்டேன்னா
அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் எங்க மாமாக்கு பிடிச்சதானே எனக்கும் பிடிக்கும். ஓ அப்படி. அப்ப நான் சொன்னதெல்லாம் கேட்டுதான் நிக்கிறேன் என் பால்கோவா. கேடிடா நீ அப்படின்னு சொல்ல போது நம்ம ஜங்குக்கு அப்படி கிட்ட வரான். மாமா மாமா இப்போது கிட்ட வர வேலையெல்லாம் வச்சுக்காத, அது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓ அப்ப நான் எதுக்கு கிட்ட வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கு. அப்ப புரிஞ்சுட்டேதான் நடிக்கிறேன். மாமா விளையாடாத மாமா. என்ன விளையாடணும் தான் நினைக்கிறேன், விளையாடுறக்காக கிட்ட வரேன். ஆனா நீ ஒண்ணும் விட மாட்டேங்கிறிய மாமா. ஓ மாமா எனக்கு ஒரே தூக்கமா வருது. தூங்கிக்கலாம். மாமனுக்கு காலையில இருந்து ஒண்ணுமே கொடுக்கல. ஆமா பாவம் தானே, ஒரே ஒரு கிசு கொடுத்துட்டு போறது. மாமா அதெல்லாம் முடியாது. நீ என்னடா முடியாதுன்னு சொல்றது? நீ முடியாதுன்னு சொன்னாலும் நான் கொடுக்கதான் போறேன், கொடுக்காம இருக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே இழுத்து கிஸ் பண்றான். ஜோ மாமா வேணான்னு சொன்னாலும் நம்ம ஜங்கு கேட்கவே இல்லை, அப்படியே செம்மையா கிஸ் பண்றான். அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கிஸ் பண்ணிருக்காங்க. மாமா மாமா போதும், ஏன் மாமா நீ மூச்சு வாங்குது, விடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயான் குஷ் பண்ணிட்டு ஓடுறான். டே 5 நிமிஷம் கிஸ் பண்ணதுக்கு இப்படி மூச்சு மூடிட்டு ஓடுறான். மாமனோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா என்னடா போற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் நம்ம ஜங்குக்கு. நம்ம தயான் அதான் கேட்கவே இல்லை, அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு உள்ள ஓடிடுறான். சரி நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனும் போயிடுறான். இப்ப பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தானே கட்டுறாங்க. ஃபங்க்ஷன் வீடுனாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்லடா, எல்லாரும் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. காலையில மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு இந்த கோலங்கள் எல்லாம் போட்டுட்டு அப்படியே எல்லாருமே பரபரப்பா வேலை செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு மேல மாத்தி அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பரபரப்பா ஒரு சைடு அப்படியே பந்தியில வந்து இந்த சாப்பாடு பரிமாறுறது, இந்த சைடு மொய்யறது, அப்படி இப்படின்னு எல்லாருமே அப்படி பரபரப்பா வச்சிருக்காங்க. நம்ம ஜிம்மின் ஜங்குக்கு, நம்ம தயாங்கு, நம்ம சுகா எல்லாருமே அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து குடிசைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அப்புறம் 1 வீக் கழிச்சுட்டு வந்து வெளியே குடிசைக்குள்ள வெளியே கொண்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களடா. உங்களுக்கு தெரியும், பெருசா எதுவும் சொல்ல வேண்டாம், புரிய வைக்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால இன்னைக்கு வந்து அப்படியே அந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்களா. நம்ம தயாவோட சிஸ்டரையும் கூட்டிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு தானே தாய் மாமா, அதனால எல்லா சீருமே அப்படியே வைக்கிறான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே எல்லாருமே வந்து சந்தனம் வச்சு விட்டுருப்பாங்களடா. நம்ம தயாங்கோட அப்பா, நம்ம ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே வந்து சந்தனம் வைக்கிறாங்க. நம்ம ஜங்குக்குமே அப்படியே சந்தனம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வரான். அப்ப நம்ம தயாங்கோட சிஸ்டர் தான் இந்த சைடு நம்ம தயாவோட சிஸ்டர் தான் அப்படியே பேசுறான் நம்ம ஜங்கு கிட்ட. மாமா போ, நான் உன் கூட பேசவே மாட்டேன். அச்சோ ஏன் பாப்பா என் கூட பேசாது, என் மாமா மேல என்ன கோவம்? ஆமா மாமா உன் மேல எனக்கு கோவம் தான். ஏன்னா அந்த நாள் வந்து நீ என் கூட பேசவே இல்லை, விளையாடவே இல்லை. என் கூட சின்ன வயசுல விளையாடுவேன் தானே, இப்ப நீ என் கூட விளையாடவே வரல. இந்த தயான் கூட தான் நமக்கு போகுது. நம்ம தயான் அப்படியே பக்கத்துல நிற்பான், அவன் அப்படியே மறைக்கிறான். இந்த நம்ம ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறான். அச்சோ அப்படிலாம் ஒண்ணு இல்லை, நீங்களும் பிஸியா இருந்த நானும் பிஸியா இருந்தேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், ஓகேவா? மாமா இருந்தாலும் நான் கூட பேசவே மாட்டேன். அச்சோ மாமா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல போது நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, ட்ரெஸ் வளையல இந்த கண்ணாடி சீப்பு எல்லாருமே அந்த சீட்ல இருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்து காட்டுறான். அந்த சைடு நம்ம தயான் சிஸ்டரும் அப்படியே பார்த்துருக்கான். அம்மா இதெல்லாம் எனக்காக வாங்கிட்டு வந்தியா? ஆமா ஆமா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். மாமா மேல கோச்சுக்கலாமா? மாமா பாவம் தானே. ஆமா மாமா பாவம். மாமா நான் கேட்பேன், நீ எனக்கு சொல்லுவியா? என்னது கேளு பாப்போம் அப்படின்னு சொல்ல போது இந்த சைடு நம்ம தயாங்க ஆர்வம் பாக்குறான். இந்த சைடு தயாங்க சொல்ல ஆமாமா உனக்கு என்னைய ரொம்ப பிடிக்குமா இல்ல தயாங்க ரொம்ப பிடிக்குமா? தானே கேள்வி. எனக்கு உன்னையதான் ரொம்ப பிடிக்கும். பாத்தியா தயா, மாமாவுக்கு என்னையதான் ரொம்ப பிடிக்க போகுது சொல்ல போது நம்ம தயாங்க அப்படியே மறைச்சு நிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ண தெரியல, அவருமே சிரிச்சுட்டு இருக்கிறான். அப்ப மாமா நீ ஆமா அப்ப நான் உன்ட்ட ஒண்ணு கேள்வி கேட்பேன். என்ன பாப்பா என்ன கேள்வி கேட்கணும்? அம்மாட்ட என்ன கேள்வி கேட்கணும் கேளு, நான் சொல்றேன். அம்மா அது வந்து என்னன்னா, நான் பெருசானதுக்கு அப்புறம் நீ என்னைய தானே கட்டிப்ப, உனக்கு என்னைய தானே ரொம்ப பிடிக்கும். அப்ப நீ என்னைய கட்டிப்ப இல்ல தயாங்க கட்டிப்ப அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்க அப்படியே மறைக்கிறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுது. அவனுக்கு ஏன் ஜலஸ் ஆகுதுன்னு அவனுக்கே தெரியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே விழுந்து சிரிக்கிறான். பாப்பா என்ன கேள்வி இது, என்ன இப்படி எல்லாம் கேக்குற? நீ என்னோட குழந்தை, என்ன இப்படி எல்லாம் கேக்குற? ஆமா நீ சொல்லு மாமா, நீ சொல்லு. நீ என்ன தானே கட்டிப்ப, பெருசானதுக்கு அப்புறம் நீ என்ன தானே கட்டிப்ப, உனக்கு என்ன தானே பிடிக்கும், நீ என்ன கட்டிப்ப சொல்லு. நீ என்ன கட்டிப்ப இல்ல தயாங்க கட்டிப்பான்னு சொல்ல போது தயாங்க அப்படியே போகலான்னு பாக்குறான். சடான்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே கைய பிடிச்சுக்கிறான். அப்படியா நான் ஓகே
நான் உடனே கட்டிக்கிறேன்னு சொல்ல போது நம்ம தயாங்க அப்படியே கோவத்தோட பாக்குறான். இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு லைட்டா ஸ்மைல் பண்ற நம்ம தயாங்க பார்த்துட்டு நம்ம தயாங்க என்னடான்ற மாதிரி பாக்குறான். சரி ஓகே மாமா உன்னையவே நான் கட்டிக்கிறேன். அம்மா என்ன சொல்ற, அப்ப என்னதான் கட்டிப்பியா அப்படின்னு சொல்ல போது அந்த பாப்பாவும் அப்படியே ஜாலியா சிரிக்குது. சரி 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 ஆனா என்னை கட்டிட்டீங்கன்னா நீ ரொம்ப கஷ்டப்பண்ணுமே, பரவாயில்லையா? பாப்பாக்கு என் கூட ஜாலியா விளையாட தானே பிடிக்கும். ஆனா என்னை கட்டிட்டீங்கன்னா மாமா கூட இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவியே, பரவாயில்லையா? என்னமாமா சொல்ற, எனக்கு புரியல. ஆமா மாமா கூட இருந்தீங்கன்னா இருக்கிற எல்லா வீட்டு வேலையும் நீ தானே செய்யணும். என்னமாமா சொல்ற? ஆமா இப்ப நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னைய பாத்துக்கணும், அப்பா அம்மா பாத்துக்கணும், அத்தை மாமாவை பாத்துக்கணும், அதுக்கப்புறம் இருக்கிற வீட்டு வேலை எல்லாம் செய்யணும், சமையல் செய்யணும், பாத்திரம் வளர்க்கணும், வீடு கூட்டணும், வாசல் கூட்டணும், துணி துவைக்கணும், இவ்வளோ வேலை செய்யணும். இப்ப நீ என்னை கட்டிக்கிட்டீங்கன்னா நீ இவ்வளவு கஷ்டப்படணும். மாமா கூட எப்பவுமே ஜாலியா விளையாடதானே பிடிக்கும். அப்ப நீ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டீங்கன்னா மாமா கூட எப்ப விளையாடுவ? ஆமா என்ன சொல்ற, இத்தனையும் நான் தான் செய்யணுமா? ஆமா இத்தனையும் நீதான் செய்யணும். அதனால என்ன சொல்றேன், நான் உங்க அண்ணனை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்கு அப்படியே சமஷாக்கு அப்படியே பாக்குறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணடிக்கிறான். நம்ம தயாங்கு ஒரு மாதிரி பிளஷ் ஆகிருது. அப்படியே வெக்கப்பட்டு கீழே குனிறான். அம்மா என்ன சொல்ற நீ, அப்ப நீ என்னை கட்டிக்க மாட்டியா? அப்படி இல்ல, உன்னை கட்டிக்கிட்டா நீ இந்த வீட்டு வேலை செய்யணும்ல, அப்ப உன் கூட விளையாட முடியாம போயிரும்ல. அதனால நான் உங்க அண்ணனை கட்டிக்கிறேன். உங்க அண்ணனை கட்டிக்கிட்டேன்னா உங்க அண்ணனை நம்ம இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் வாங்க வச்சிடலாம். ஓகேவா? உங்க அண்ணன் இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்வான். நம்ம 2 பேரும் ஜாலியா உட்காந்து கார்ட்டூன் பார்க்கலாம், கேம் விளையாடலாம். உனக்கு நான் கள்ள மட்டும் வாங்கிடுவேன். நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாம். அதனால நான் உங்க அண்ணனை கட்டிக்கிறேன். ஓகேவா? அதனால உங்க அண்ணன் எல்லா வேலையும் செய்வான், நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாம். அப்படியா மாமா? சரி சரி ஓகே ஓகே. அதனாலும் உனக்கு என்னை தானே பிடிக்கும். ஆமா ஆமா உன்னையதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க அண்ணனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க அண்ணனை நான் கட்டிக்கிறேன், நீ என் கூட ஜாலியா விளையாடலாம் சொல்ல போகுது. அந்த பாப்பா இன்னசென்டா டிங்கு மண்டையாட்டுது. இங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. நம்ம தயாங்கு அப்படி பிளஷ் ஆகுது. நம்ம தயாங்கும் நம்ம ஜங்குக்கோட கையை விட்டுட்டு அப்படியே குடுக்கவும் ஓடி போறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே செம்ம சிரிப்பாயிருது. பாப்பாக்கு சந்தனெல்லாம் வச்சு விட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி எழுந்துச்சு நம்ம தயாங்கு பின்னாடி போய் வரான். இப்படியாதான் அந்த ஃபங்க்ஷனே போகுது. இந்த சைடு நம்ம தேக்குக்கு 2 பேர் பார்த்தோம்னா அங்கங்க நின்று சைட் அடிக்கிறது என்ன, பிளெயின் கிஸ் கொடுக்கறது என்ன, அங்கங்க ரொமான்ஸ் பண்றது என்னன்ற இப்படியேதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்கோ பக்கத்தால நம்ம ஜிமின நீ நடத்துறா, நீ மச்சக்காரண்டா, நீ ராசிக்காரண்டா, உனக்கு இருக்குது அமையுது, எனக்கு இருந்தும் அமையல, இங்க பேர் மூஞ்சி திருப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாதான் பார்த்து சொல்றான். ஏய் ரொம்ப திருப்பாதடா, சுலுக்கிக்கு போகுது அப்படின்னு சொல்ல போகுது. ஜிமின் வந்தனா வச்சுக்கோ என்னவா வந்தா மட்டும் அப்படியே பண்ணிடுவா பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே கத்துறான். நீ மச்சக்காரதா ஜங்குக்கு, எனக்கு என்னமோ நீ இந்த பங்கன் நடத்துற மாதிரி தெரியலடா, உனக்கு என்னமோ நடத்துற மாட்டே தானே தெரியுது, வந்ததுல இருந்து தயார் பின்னாடியே தானே சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே புலம்பிட்டு இருக்கான். ஏ ஜிம்மின் புலம்பாதடா, உன் வயிற்றுல இங்க நின்று கொட்டாத, எங்கேயோ போய் கொட்டுறாத, ஏன்டா இங்க புலம்புற நச்சு பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படி சொல்றான். டேய் சிங்கிள் சாவோ, உன்னை சும்மா விடாதுடா, போடா என் வயிற்றுல வாங்கி கட்டிக்காதுடான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு அப்படியே கலாச்சிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே பந்தியில தாண்டா எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு பார்த்தோம்னா கையில கண்ணத்துல கை வச்சுட்டு நம்ம தயாங்கியதான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம தயாங்கு இருக்கிற பீஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஜிம்மின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எப்பா தயாங்கே எல்லாத்துக்கும் வேணுப்பா, இருக்கிற பீஸ் எல்லாம் மாமனுக்கே வச்சுட்டீன்னா அப்புறம் எங்களுக்கு எதுவும் வேணாமா, இங்க கொஞ்சம் நவுத்திட்டு வைப்பா, இன்னும் அவனுக்கே இருக்கிற எல்லா நல்ல எலும்பு சூப் எலும்பு எல்லாத்தையும் அவனுக்கே வச்சுட்டு இருக்கிற. மாமா மேல பாசம் இருக்கிறதெல்லாம் ஓகே தான், எங்களுக்கு கொஞ்சம் கவுனி, நாங்களும் உங்க வீட்டு சொந்தக்காரங்கடா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல போது. ஜிம்மி உனக்கு என்ன வேணும், உனக்கு வேணும்னா உன் ஆள் சுகர் கப்பை கேட்க வேணும்னு, ஏன் என் மாமனுக்கு வச்சுட்டு இருக்கிறேன், நீ என்ன கண்ணு வச்சிருக்கேன் அவன்கிட்ட நான் போய் கேட்கிறேன், எனக்கு ஆசைப்பாரு உன்கிட்ட எல்லாம் உங்க ரொமான்ஸ கேட்கணும்ட்டு. டேய் உன் ஃப்ரெண்டு தாண்டா முதல் பந்தியில உட்காட்டு முதல் ஆளா தின்னு உட்காட்டு இருக்கான் பாரு, அங்க பாரு அப்படின்னு சொல்ல போது நம்ம சுகர் அப்படியே அங்க உட்காட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கோ ஜங்குக்கு தான் போய் விழுந்து வச்சுட்டு இருக்கேன். ஏழை அங்க என்னன்னா அப்படியே உட்காட்டு தின்னிட்டு இருக்குது. டேய் டென்ஷனைய கலப்பாதீங்கடா, வந்ததுக்கு சோத்தவாது போனுங்கடா, தின்னு முடிச்சுட்டு போறேன் கட்டப் கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படியே உங்க ரொமான்ஸ் குறுக்கால எனக்கு அப்படியே கலைக்கணும் ஆசைப்பாரு.
டேய் தயாங்கு வந்ததுக்கு பீஸ் தள்ளி போடுறா, அதையா தின்னுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே கும்மிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ சரி ஜிம்மி வந்து போடுறேன். ஆமா அப்படியே போட்டுட்டா அதான் இருக்கிற பீஸ் எல்லாம் ஜங்குக் மாமாக்கே போட்டிய, இருக்கிறத கொட்டு சாப்பிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மின் அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம தயாங்கும் அப்படியே ஜிம்மினுக்கு அப்படியே குழம்பு ஊத்திட்டு இருக்க. டேய் குழம்பு ஊத்துறேன்னு பாத்து ஊத்துடா, உன் மாமனை பார்க்காம இங்க பாத்து ஊத்துடா, டேய் எங்கேயோ ஊத்தாதுடா. ஐயோ சீன் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கு அவசர அவசரமா கொட்டிட்டு அவன் பாட்டு அப்படி போயிடுறான். இப்படி எதாண்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஃபன் ஃபுல்லாவே அந்த ஃபங்க்ஷன் அப்படியே முடிஞ்சிருக்கும்டா. இப்ப ஒரு நைட்டு போகதாண்டா கட்டுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே அப்படியே கிளம்பிடுறாங்க. எல்லாருமே வந்தவங்களுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே அப்படி கிளம்பிடுவாங்களடா. அதனால எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்ப பார்த்தோம்னா நம்ம தயாங் வீட்டாலும் நம்ம ஜங்குக் வீட்டாலும் மட்டும்தான் இருக்கிறாங்க. மற்றபடி வேற யாருமே காணோம். இந்த சைடு நம்ம தயாங்கும் சுகா வந்து அப்படி ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. சுகா சுகா ஐயோ தயாங் என்னடா என்ன வேணும்? சுகா ஜங்குக் மாமா எங்க ஆளவே காணோம், சாயந்தரத்துல இருந்து ஆளவே காணோம். நானும் இந்த வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்க போச்சுன்னே தெரியல, ஆளவே காணோம். உன் ஜங்குக் மாமா காணோம்னா ஏன்டா வந்து கேக்குற? நானா வந்து ஏய் சுகா என்ன தேடுற? உன் ஜங்குக் மாமாவை ஜோப்புக்குள்ள வச்சிருக்கான்னு தேடிட்டு இருக்க. சுகா விளையாடாதடா. அப்புறம் என்னடா உன் ஜங்குக் மாமா நானா ஜோப்புக்குள்ள வச்சுட்டு இல்ல பாக்கெட்டுக்குள்ள வச்சு சுத்திட்டு இருக்கிறேன். எங்கயாவது இங்க தாண்டா இங்க இருப்பாரு. எனக்கு இந்த ஜிம்மின் மாதிரி தான் சந்தேகமா இருக்கு. ஏய் உன் ஆளை பத்தி வேணா எது வேணா பேசு, ஏழை பத்தி எதுவும் பேசாதடா. உன் ஆளை பத்தி பேசினா கோவம் வருதா? ஏதோ பிடிக்காத மட்டும் மூஞ்சி திருப்பிட்டு போனா இப்ப மட்டும் என்ன? டே அது இத்தனை நாள் பேசல கண்டுக்கல, அதனால கொஞ்சம் திருப்பிட்டு போனேன். அதுக்குன்னு உன் பத்தி வேணா எது வேணா பேசுடா, ஏனை பத்தி எது பேசாத. அவன குட் பை. தெரியும் ஜிம்மின் தான் இங்க கூட்டிட்டு போயிருப்பான். சாயந்தரத்துக்கு ஆளவே காணோம். அதுவும் இல்லாம மாமா காலையில இருந்து என்னைய பாக்குது பேசுது, ஆனா என் கண்ணை பத்த மட்டும் செய்ய மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி பிகோ பண்ணிட்டே இருந்துச்சு. என்னன்னு தெரியல, பார்த்து கேட்டே அவன் ஆளவே காணோம் சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங் கிளம்பிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம சுகா டே அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்றேன்? சுகா 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 டே என்னடா சொல்லிக்கலடா. வா சுகா, எனக்கு தெரிஞ்ச மாமா இந்த ஆத்தங்கரை இல்லைன்னு இந்த இங்கதான் எங்கேயாவது இருக்கும், இந்த வயல்லதான் எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம போய் தேடி பார்த்துட்டு வரக்கூடாது? டே இந்நேரமா மணி 7:30 ஆயிடுச்சுடா. நேரத்து வெளியே போனோம் அவ்வளவுதான், இருட்டாயிருச்சு. நம்ம ஊரு சாயந்தர நேரமே எவ்வளவு இருட்டி கிடக்கும் உனக்கே தெரியும்ல. இப்ப மணி நைட் ஆயிடுச்சுடா, நேரத்துல போக வேண்டாம், நம்ம வீட்டுல விழ மாட்டாங்கடா. அதெல்லாம் தெரியும் சுகா, அதெல்லாம் நான் அப்பா அம்மாட்ட கேட்டுக்கிறேன், நீ வா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே இழுத்துட்டு போறான். இந்த சைடு நம்ம தயாங்கும் சுகா வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்கடா. இந்த சைடு நம்ம தயாங் சொன்ன மாதிரி இந்த பம்பு செட்டு எல்லாம் இருக்கும்லடா, அதான் வாய்க்கால் வந்து தண்ணி எல்லாம் வரும், பக்கத்துல இருந்து வயல்லாம் இருக்கும், அந்த பம்பு செட்டுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறக்கா வந்து விடுவாங்களடா. அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம ஜிம்மினும் நம்ம ஜங்குக்கும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தோன்னா, மாமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாயந்தரத்துல உன்னை ஆளுக்கான நான் தேடிட்டு இருந்தா இப்படி இந்த பம்பு செட்டுல இந்த ஜிம்மி கூட வந்து உட்காந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் கத்துறான். இந்த சைடு தயாங் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க இருக்கிறது உனக்கு படுத்தேன். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பஞ்சன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாதா? ஏன் மாமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே கையை கட்டிட்டு கோச்சுக்கிட்டு அப்படியே அம்மா பவுட்டு லிப்ஸ வச்சுட்டு அப்படியே அழகா நிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கால பாக்கவே முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஜங்குக்கு காலையில இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம தயாங் விட்டு தள்ளி போயிட்டு வந்து உட்காந்துருப்பான். இப்ப தயாங்கே வந்து இவ்வளவு கியூட்டா நிக்கும், நம்ம ஜங்குக்கு அப்படியே பாத்துட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கு சுகா நான் சொன்னேன்ல இந்த ஜிம்மின் வேலையாதான் இருக்கும், பார்த்தா இந்த ஜிம் என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறான். தயாங்கே உடனே நான் தான் உன் மாமனுக்கு எடுத்தேன்னு மந்திராத வரைஞ்சு கட்டிட்டு உன் மாமனுக்கு அப்படியே வாயில கை வச்சு அப்படி கடிக்கவே தெரியாது பாரு. உன் மாமனும் தான் உன் ஜங்குக்கு, அவன் உனக்கு மாமன் முன்னாடியே அவன் எனக்கு மச்சான், என் மச்சான நான் கூட்டு வருவேன், உனக்கு என்ன? நீ ஜிம்மி அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ, என் மாமனை கெடுக்கிறது நீதான்டா. மாமன் அப்படியே கெடுத்துறாங்க, உன் மாமன் தான் ஆசைப்பட்டு வந்தான் அப்படின்னு சொல்ல போது பார்த்தா இந்த மரத்துல இருந்தா கல் இறக்கி குடிப்பாங்களடா, அந்த மாதிரி பானையில 2 கல்லு வாங்கி வச்சுட்டு நம்ம சுகாவும் நம்ம ஜிம்மினும் நம்ம ஜங்குக்கு காட்டு குடிச்சிட்டு இருப்பாங்கடா. அதை பார்த்தா நம்ம தயாங்க அப்படியே கோவப்படுறோம். பாத்தியா சுகா, இந்த மாதிரி பெருசா சொன்ன வாழு குட் பாய் அப்படி இப்படின்ட்டு பாத்தியா,
அப்படின்னு சொல்ல போது சரி ஜிமின் உன்னையெல்லாம் போய் நம்பி இவனுக்கு சப்போர்ட் பண்ண பத்தியா ரோஸே செல்லம் ஐயோ என் புச்சுக்குட்டி நீ என்ன இங்கதான் இருக்கிய புச்சுக்குட்டி ஐயோ மாமன் உன்னை பார்க்கவே இல்லை பத்தியா ஆமா ஆமா என்ன எப்படி பாப்ப உனக்கு தான் நான் கண்ணுக்கு தெரியலையே உனக்கு அந்த கல்லு தானே முக்கியம் அதான் கொண்டு வச்சு ஐயோ செல்லம் நான்லாம் கிடையாது அந்த ஜங்குக்கு இருக்கான் பத்தியா இவன் தான் என்னை கூட்டிட்டு வந்து கெடுத்துட்டான் தெரியுமான்னு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு டே மச்சான் மாமே நல்லா சொல்லு நல்லா யோசனை சொல்லு நான் பாட்டு சிவனேன்னு வீட்டுக்குள்ள உட்காந்து இருந்தேன் வாடா மச்சான் கல்லு இறக்கு குடிக்கலாம் அப்படி குடிக்கலாம் இப்படி குடிக்கலாம் கூட்டிட்டு வந்து ஒத்தா சைடு கேப்ல என்ன கொத்துடு மாமா ப்ளீஸ் டே உனக்காக உஷாராயிடுச்சுடா எனக்கு உஷாராவல டே பொழைச்சு போடா அப்படின்னு சொல்ல போகுது இந்த சைடு செல்லம் புச்சு ரோஸ் பொண்ணுக்குட்டியே அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காதே செல்லம் ஜிம்மின் உன்னையெல்லாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா போறான் இந்த சைடு ஐயோ சொல்ல சொல்லு எங்க போற செல்லம் மாம அப்பல இருந்து ஃபீல் பண்றேன் தெரியுமா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண வந்து இங்க உட்காந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அதுக்குள்ள சொல்லும் இந்த ஜங்குக்கு நாய் வர அவசரத்துல ஊறுகாய் பாக்கெட் வாங்கிட்டு வரல அதுக்கு நான் போய் வாங்கிட்டு வரணுமா ஊறுகாய் பாக்கெட்டு டே நீ புரிந்தவே மாட்டடா ஐயோ சொல்லும் நான் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் வந்த நாள்ல இருந்து மாமனை கண்டுக்கவே மாட்டிக்கிறேன் மூஞ்சி திருப்பிட்டு போறோம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட கண்ணத்தை பிடிச்ச அப்படி கிள்றான் ஐயோ ஜிம்மி விடுறான் இதுக்கு கண்ணை வச்சு இந்த மாமா பிடிச்சவான் கண்ணத்தை கில்லாம அப்புறம் வேற யாரு வந்து கிள்ளுவான் ரொம்ப பண்ணிக்காதடி சுகா சொல்லும் இப்படிலாம் கோச்சுக்கலாமா போன குட்டி அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மின் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் நான் கோச்சிட்டு போயிருவேனா இல்ல நான் மட்டும் அப்படியே நின்னுட்டு நல்லா ஆசபாசமா பேசிடுவேன் பாரு நானே ஊர்கால ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதான் இவ்வளவு பெரிய நீ இருக்கிறிய உன்னையவே தொட்டு நக்கிக்கிற சொல்லும் என்ன தொட்டு நக்கிக்கிறியா சின்ன ஜிம்மே சொல்றேன் ஆமா இவ்வளவு பெரிய ட்ரக் இருக்க போது இவ்வளவு பெரிய டேஸ்டான ஊறுகாய் இருக்க போது எனக்கு எதுக்கு அந்த 2 ரூபா ஊறுகாய் பாக்கெட்டு நீயே போது சொல்ல வாடி இந்த மாமனுக்கு அப்படி வந்து உமா குடும்பம் ஏன் ஜிம்மி சிப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகா அப்படி நடந்து போறான் நம்ம ஜிம்மினும் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டு போயிட்டு இருக்கிறாங்க மிச்சம் தயாங்கு மாமா ஏன் மாமா இப்படி பண்ற ஆமா நீ காலையில இருந்து நான் உன் கூட பேச வந்தா நீ வந்து விலகி போற என்னாச்சு மாமா நீ ஏன் மாமா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே போய் பக்கத்துல உட்காரான் இப்ப எதுக்கு நீ பக்கத்துல வர மாமா என்னாச்சு ஒருவேளை என்ன உனக்கு பிடிக்கலையா ஏன் இப்படி பண்ற ஏன் நீ அவாய்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிற என் கண்ணை பத்தி கூட பேச மாட்டேங்கிற உனக்கு என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கீழே உட்காட்டு நம்ம மாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பறான் நம்ம ஜங்குக்கோட கண்ணத்தை பிடிச்சு மாமா கண்ணி என் கண்ணை பத்தி பேசு மாமா ஏன் மாமா கீழே கொஞ்சம் பேசுற அப்படின்னு சொல்ல போகுது எங்கடா அவன் கண்ணை பார்த்து பேசுறது உன் கண்ணை பார்த்து பேசுறவங்களுக்குள்ள என் கண்ணு எங்கெங்கயோ போகுதுடா ஏதாயும் நீ இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்திருக்க எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போல மாமா நீ தானே உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்ன அதனால தான் நான் அன்னைக்கு எடுத்தேன் ஏன் இன்னைக்கு உனக்கு பிடிக்கலையா அன்னைக்கோட இன்னைக்கு நீ செம்ம அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு இருக்க போது டக்குன்னு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணிடுறான் நம்ம தயாங்கோட கையை பிடிச்சி இழுத்து லேப் மேலே உட்கார வச்சிடுறான் மாமா என்ன மாமா பண்ற மாமா எனக்கு பயமா இருக்கு நீங்க யாருக்கு மாமா ஏன் தெரியுமா அந்த ட்ரெஸ் உன்னை மாத்த சொன்ன சத்தியமா சொல்றேன் இந்த ட்ரெஸ்ல செம்ம அழகா இருக்கடா அன்னைக்கு பார்த்ததோட எப்படிலாம் இமேஜின் பண்ணி வச்சிருந்தனோ இந்த ட்ரெஸ்ஸை நீ என்ன மாதிரி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ எப்படிலாம் இமேஜின் பண்ணி வச்சனோ அப்படியே இருந்து தெரியுமா விழுந்துட்டேன்டா நீ காலையில அந்த ஸ்டெப்ல இருந்து இறங்கி வந்து என்ன ஒரு பார்வை பார்த்த பத்தியா அப்பா ஐயோ ஏதோ அப்படியே 1000 அம்பு என் நெஞ்சு மேல வந்து அப்படியே பாஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுடா உன் பார்வை உன்னைய பாக்குறதுக்கு என் 2 கண்ணு பத்தாதுடா 1000 கண்ணு இருந்தாலும் எனக்கு பத்துது அம்புட்டு அழகா இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல போது நம்ம தயாங்கு அப்படி பிளஷ் ஆயிருது மாமா எனக்கு ஒரே வெக்கமா வருது மாமா இப்போ மாமா எஞ்சி போக பாக்குறான் நம்ம ஜங்குக்கு அப்படியே கெட்டியமா புடிச்சுக்கிறான் எங்க எஞ்சி போற மாமா கையிடு மாமா எதுக்கு அங்கெல்லாம் கை வச்சுருக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றான் நம்ம ஜங்குக்கு நம்ம தயாங்கோட இப்ப பிடிச்சு அப்படியே டைட்டா அமுத்துறான் பா என்னடா இப்படி முத்துன்னு இருக்குது செம்ம சாஃப்டா இருக்கு தெரியுமா அம்புட்டு அழகா இருக்கிற அதுக்கும் இந்த ரெட் கலர் ஷர்ட்டுக்கும்
அப்படியே குட்டியோன்னு காதுல ஒரு இயரிங்ஸ் போட்டிருக்க பத்தியா, அது அப்படியே போட்டும் போடாம அப்படியே கொஞ்சமா உன் கண்ணுக்கு கீழே அப்படியே அந்த மை விட்டுருக்குற. அது என்னடா உன் கழுத்துல அந்த எலும்பு அந்த என்னமா இருக்குது, அதுக்கு மேல அந்த அடுக்கடுக்க செயின் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தயாங்கோட கழுத்துல இப்படி கிஸ் பண்றான். மாமா 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 என்ன பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரியாக்கு விடு மாமா. ஐயோ விடணுமா, விடணும் தான் நினைக்கிறேன். நீ பர்மிஷன் கொடுத்த அப்படியே விட்டுருவேன். ஆனா இப்ப ஏன் அதெல்லாம் நடத்தணுமான்னு நினைச்சா மாதிரியா தான் இருக்குது. ஆனா விட தோணலையே. மாமா என்ன மாமா பேசுற, எனக்கு புரியல. நீ தப்பு பண்ணிட்டடா, நீ தப்பு பண்ணிட்ட தயா. நானே உன்னை விட்டு விலகுதுன்னு பண்ணேன். உன்னை யார் இங்க என்னை தேடி வர சொன்னா? அம்மா என்ன சொல்றேன், உனக்கு இந்த ட்ரெஸ் போட்டுருக்கேன் இல்லையா, அழகா இருக்குன்னு சொல்றேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன். என்ன மாமா சொல்ற? ஏய் அழகா தாண்டா இருக்கிற, ஆனா இந்த காஸ்டியூம் போட்டு என் பக்கத்துல வந்துட்டிய, அதுதான் நீ பண்ண தப்பு. நீ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டினா நான் எப்படி ரியாக்ட் ஆகும் உனக்கே தெரியும்ல. என்ன மாமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பேசிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு காலையிலேயே நம்ம தயாங்கு அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டு இறங்கி வந்ததுலயே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபிளாட் ஆயிருப்பான்டா. ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படியோ ரியாக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். என்னதான் நம்ம ஜங்குக்கு பார்த்து சைட் அடிச்சு பேசியிருந்தாலும் நம்ம தயாங்கோட கண்ணை பார்த்து பேசிருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். நம்ம தயாங் பக்கத்துல வந்து நின்னாலே 10 அடி தூரம் தள்ளி நிக்கிற மாதிரி தான் போய் நின்னுப்பான். இந்த பந்தியில கூட நம்ம தயாங்கு கை பிடிச்சு கட்டாயமா இழுத்துட்டு வந்தனாலதான் உட்காந்துருப்பான், இதெல்லாம் வந்திருக்கவே மாட்டான். இப்போ கூட நம்ம தயாங் பக்கத்துல இருக்கும் பொழுதுதான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கூட அப்படியே தண்ணி அடிக்கலாமே வந்திருப்பான். சரி பார்த்தோம்னா தயாங்கும் தேடி வந்திருப்பான். 2 பேத்தாலுமே இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கால சுத்தமா முடியல. அப்படி நம்ம தயாங்கியாதான் அப்படியே வச்சுக்கணுவாங்க பாத்துட்டு இருக்கான். அம்மா என்ன மாமா நீ இப்படியே பாத்துட்டு இருக்க, யாரோ வந்துட போறாங்க மாமா, நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்குலாம் போலானா நம்ம இங்கேயே ஏதாவது பண்ணலாமா? பண்ணலாம்னா புரியல மாமா, என்ன மாமா சொல்ற, எனக்கு ஏதாவது பண்ணலாம்னா ஏதாவது பண்ணலாம் தான். நீ வேற இம்போர்ட் அழகா தேவதை கணக்கா என் பக்கத்தால வந்து உட்காந்து இருக்கிற. இப்படி மாமாவை கண்ட்ரோலா எப்படி முடியும்? ப்ளீஸ் மாமனுக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் கூட ப்ளீஸ். அம்மா அதெல்லாம் முடியாது, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ஒரே ஒரு கிஸ்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் கிஸ் பண்றான். என்னமா ஸ்வீட்டா இருக்கு தெரியுமாடா, செம்ம ஸ்வீட்டா உண்மையில. நான் நினைச்சேன் பால்கோவா மட்டும் தான் இவ்வளவு ஸ்வீட்டு நினைச்சேன், அதோட ஸ்வீட்டா போதும். மாமா மாமா போதும் மாமா, மூச்சு வாங்க. இதுக்கே மூச்சு வாங்க எப்படிரா? அப்ப மாமா பண்ண போறதுலாம் பண்ணா அப்புறம் உனக்கு என்ன ஆகுது? மாமா மாமா அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா? நானே காலையில இருந்து உன்னை பார்த்துல இருந்து செம்ம டெம்ப்ல உட்காந்துருக்கேன், செம்ம மூடோட உட்காந்துருக்கேன். நானே ஏதாவது பண்ணிட போறேன், கையங்கால வச்சுல சும்மா இருக்கணும் தான் உன்னை விட்டு விலைக்கு வந்து உட்காந்துருக்கேன். உன்னையவே யாரு இங்க வர சொன்னா? உன் மேலதான் தப்பு, உன் மேலதான் தப்பு, நீ வந்தது உன் மேலதான் தப்பு. ஆமா நீ ஆளை காணமே உனக்கு தெரியலன்னு வந்தேன், நீ இப்படி எல்லாம் பண்ணுவ நானும் நினைச்ச பார்த்த பொறுக்கி. போ மாமா பொறுக்கி மாமா, நான் பொறுக்கி மாமா உன்னோட புக்கி மாமா, உன் புக்கி மாமா பண்ற வேலையெல்லாம் பாக்குறியப்பா பல்கோவா. மாமா ஐயோ என்னை ஏன் மாமா இப்படி பேசி என்னை வெட்கப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படி பேசிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே, நம்ம ஜங்குக்கு நம்ம தயாங் பேசுறது எதுவுமே கண்டுக்கல. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறான். அப்படியே பிடிச்சி நம்ம தயாங்கோட பாடியோட பிடிச்சி அப்படியே செம்மையா தடவிட்டு இருக்கான். தயாங்கோட ஆர்ம்ஸ், ஜஸ்ட் அவனோட நிப்பல் ஹிப்புன்னு பிடிச்சி செம்மையா போட்டு ப்ரெஸ் பண்ணிருக்கா. மாமா அம்மா என்ன பண்ற? அம்மா விட்டு மாமா, யாரா வந்து பாத்திர போறாங்க. டேய் யாரா வருவா, இங்க விரிச்சோண்டி இருக்கா, இருட்டா இருக்குடா. ஏதோ நீ ஏன் என் கண்ணுக்கு தெரியும்னா இந்த இத்துக்குள்ள விளக்கு மூலியமா தான் நீ என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்க. யாரோ வந்து பாத்திரப்பா. ஆமா இல்ல யாரோ வந்து பாத்திரம் போறாங்க மாமா. ஆமா வீட்டுக்கு போலாம். என்ன வீட்டுக்கு போலாமா? டேய் நானே கண்ட்ரோலா உட்காந்துட்டு இருக்கிறேன், நீ தாண்டா என் வந்து என் கண்ட்ரோல் யூஸ் பண்ண, அதெல்லாம் வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பிடிச்ச செம்மையா நம்ம தையாவோட நெக்க பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான்.
வீடா ஐயோ பால்கோவா மாமா போ இப்ப கூட வீட்டை சொல்ல மாட்டேன்ல இரு அப்படின்னு பிடிச்சி செம்மையா லிப்ஸ பிடிச்சி பைட் பண்ண மாமா வலிக்குது அப்பல வீட்டு சொல்றா மாமா அது I love you too மாமா love you too so much I love you இப்பயே வேற லெவல மூடுறது யூஸ் பண்ணலாமா பண்ணலாமா அம்மா ஓ மாமா எனக்கு கூட வெக்கமா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறான். ஐயோ டே வெக்கப்படாதடா அப்படியே உன்னை முழுசா கடிச்சு சாப்பிட போறேன். என்னம்மா இருக்கிற உன் கண்ணு என்னன்னா இப்படி பப்பாளி பழம் மாட்டம் செவக்குது, உன் லிப்ஸ் என்னன்னா ஸ்ட்ராபெரி பழம் மாட்டம் இனிக்குது, உன் பாடி ஃபுல்லா முழு ஃப்ரூட் மிக்ஸே உன் பாடி ஃபுல்லா தான் இருக்கும் போலக்குது. எங்கெங்க எந்த பழம் இனிக்கும் தெரியலையே. அப்போ மாம்பழம் எங்க இனிக்கும்னு எனக்கு தெரியும். ஓ மாமா பிடிக்குமா பிடிக்குமாமா சரியான பர்வர்ட் மாமாவா இருக்கிற. இந்த பர்வர்ட் இந்த பொறுக்கி என்னென்ன பண்ணுன்னு வேணா காட்டட்டா அம்மா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறங்க. என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க கீழே தள்ளி விட்டு நம்ம ஜங்க இப்படி வேலை வந்து அம்மா மாமா மாமா இங்கேயும் முடியாது 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 அதெல்லாம் நான் முடியாது இங்கெல்லாம் வேணாம் மாமா. அப்ப உன்னை நான் வேற பக்கம் கூட்டு பண்ண வருவியா ஓகேவா? அது அது மாமா போ மாமா எனக்கு கூட வெக்கமா வருது. போட போய்க்கு மாமா போட புருஷா. என்ன சொன்ன என்ன சொன்ன மாமா அது அது வந்து பொண்டாட்டி பேசிட்டு ஒரு தடவை சொல்ல மாமா அது வந்து போடா புருஷா எனக்கு கூட வைக்க வைக்கமா வருது. ஐயோ இதுக்காகவே வேற லெவல சம்பவம் இருக்குது போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சடனா எந்திரிக்க. மாமா மாமா என்னாச்சு ஏன் எந்திரிக்க என்னாச்சு? அதெல்லாம் இல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கோட கை பிடிச்சு எடுத்துட்டு போறேன். மாமா எங்க கூட்டு போற இங்க நம்ம கூட்டு போற? அதான் உனக்கு இங்க ஓபன் பிளேஸ் வேண்டாம் சொல்லிட்டுல நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த மோட்டர் ரூம் எல்லாம் தெரியும்லடா, அந்த மோட்டர் எல்லாம் போடுவாங்க புதுச மாட்டம் இருக்கும்ல, அங்க கைத்து கட்டை எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களடா, அங்கதான் போய் நம்ம தயாங்க உட்கார இருக்கிறோம். மாமா எங்கெல்லாம் முடியாது மாமா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மாமா, இப்பயும் உனக்கு என்ன அவசரமா? சத்தியமா 90 டிகிரில இருக்கிறான். நீ கீழே பாக்குறியா இல்லையா? கீழே பாக்க பேசிட்டு இருக்க போது அப்பதான் நம்ம தயான் கவுனி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு திரும்பிடுறான். நீ பாக்குறதுக்கு தானே இது எல்லாமே. நீ பார்க்காம இந்த புருஷன் நீ பார்க்காம வேற யாரு 10 ரூபா பண்ண நீ பாரு தயாங் பாரு. அம்மா போ மாமா கூட வைக்க நல்லா பார்க்க மாட்டேன் தயாங் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி போய் பக்கத்துல நிக்கிறான். தயாங்கோட ஃபேவரட்லயே நம்ம ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்றோம். I love you so much. I love you லாஸ்டா என் பொண்டாட்டி என் பால்கோவா அப்படின்னு சொல்றான். I love you too புஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கிஸ் I love you too என் புக்கி மாமா I love you so much அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி ஐக்கானே பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்தோட கண்ணுலயும் லவ் மட்டும் தெரியுது, ஒரு துளி லஸ்ட் இல்லடா. ரெண்டு பேருமே அப்படி பாத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்குமே அப்படியே இன புரியாத ஒரு ஃபீலிங்ஸ். அது என்ன ஃபீலிங்ஸ்னே சொல்ல தெரியல. மாமா வீட்டுக்கு போலாம் குத்துது மாமா இந்த கை தட்டு. ஆமா இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா என் ஊரு கிராமம் எனக்கு கூட தெரியாது. இத்தனை நாள் வரலன்னா அதுக்குன்னு இதெல்லாம் தெரியாதா? நான் கூட இந்த பக்கம் வந்ததில்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான் என் பொறுக்கி மாமா. அதெல்லாம் சரி வாடா ஸ்டார்ட் பண்ணலாம்டா பேசிட்டே கட்டது இப்படி. என் தம்பி 90 டிகிரில நின்றுட்டுக்கிறான், நீ பாட்டு என்ன பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி படுக்க வைக்கிறோம். மாமா குத்துது மாமா அப்படின்னு சொல்ல போது இப்ப குத்துதுன்னா அதுக்கு என்னடா பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். ஐயோ ஏன் மாமா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தயா அப்படி சின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே செம்மையா கிஸ் பண்றான். ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட மேல போய் அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. பால்கோவா I love you I love you I love you I love you so much மாமா I love you too மாமா மெதுவா எனக்கு பயமா இருக்கு மாமா, பயமா இருக்கு. டே ஒண்ணும் இல்ல மாமா தானே என்னை கெட்டுமா பிடிச்சிக்கோ, ஒண்ணும் இல்ல. I love you so much என் கண்ணை மட்டும் பாரு ஓகே மாமா. I love you so much மாமா I love you too என் பால்கோவா I love you so much I love you too சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் செம்மையா கிஸ் பண்ற பேஷனட்டா. I love you பால்கோவா I love you too மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா.
பார்க்கும். அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நம்ம தையாங்கும் செம்மையா மூன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே சும்மா இல்ல, அவனும் செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். தையாங்கோட நெக்கு ஜஸ்ட் நிப்பலன்ட்டு பிடிச்சி செம்மையா லிக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். மாமா போதும் மாமா போய் மாமான்னு சொல்லிட்டு நம்ம தையாங் மூன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பிடிச்சி பாடி ஃபுல்லா கிஸ் பண்றான். பாடி ஃபுல்லா இக்கி மார்க்ஸ் தான் நம்ம தையாங்க்கு. ஒரு இடம் இல்ல, ஃபுல்லா ரெண்டு பேரும் அப்படியே பிடிச்சி செமையா கிஸ் பண்றாங்க. நம்ம தையாங்க பிடிச்சி நம்ம ஜங்குக்கு பிடிச்சி செமையா கிஸ் பண்றான். நம்ம ஜங்குக்கு அப்படியே செமையா கிஸ் பண்றான். இப்படி எதாண்டா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப பார்த்தோம்னா ஓகே தானே, கொஞ்சம் லைட்டா வலிக்கும்டா, கண்ட்ரோல் பண்ணிக்கோ, பிடிச்சிக்கோ, சொல்ற நல்லா டைட்டா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்றான். மாமா மெதுவா பொறுக்கி மெதுவா பண்றோம். பாடி ஃபுல்லா செம்மையா வலிக்குது, நீ கிஸ் பண்ணதே எனக்கு செம்மையா வலிக்குது மாமா மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையாங்க சொல்றான். சரி நம்ம ஜங்குக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே பண்ணி இன்சர்ட் பண்ணிடுறான்டா. ஐயோ மாமா மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையாங்க அப்படியே சமயம் மூன் பண்றான். ஓகே தையாங்க ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான்டா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியேதான் போயிட்டு இருக்கு. நம்ம தேக்குக்கு ரெண்டு பேருமே அப்படியே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் காட்டுறாங்க. இப்படி வந்து டேஸஸ் போகுது. நம்ம தேக்குக்கு ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பியா இருக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் ஊருக்கு கிளம்புற நேரம் வந்துச்சுன்ட்டு ஊருக்கு கிளம்பி போறாங்க. நம்ம தையாங்கோட ஃபேமிலி அப்படியே ஜங்குக்கோட ஃபேமிலி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் செம்ம ஹாப்பியா போறான். நம்ம தையாங்கும் செம்ம ஹாப்பியா அனுப்பிச்சு வைக்கிறான். இப்படி வந்து டேஸஸ் போகுது. நம்ம தேக்குக்கு ரெண்டு பேருமே இந்த போன்ல சேட் பண்ணிக்கிறது, அப்புறம் கால் பண்ணி பேசுறது, நேர்ல எல்லாம் மீட் பண்றது கிடையாது. இந்த கால்ல பேசுறது, வீடியோ கால் பேசுறது, அப்படியே தான் ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தையாங்கும் செம்ம ஹாப்பியா காலேஜ் போறது, ஈவினிங் ஆனா வீட்டுக்கு வந்துடுது, அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 2 மாசம் கழிச்சு தானே காட்டுறாங்க. நம்ம தையாங் பார்த்தோம்னா அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். போய் வாஷ் பேஷன்ல போய் செம்மையா வந்து வாமிட் எடுக்கிறான்டா. அவனால சுத்தமா முடியல, நிக்க கூட முடியல. இந்த சைடு தையாங்கோட அம்மா தான் வராங்க. தையாங் என்னப்பாச்சு, நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டே இருக்கிறேன், உடம்புக்கு சுத்தமா முடியல, சரியா சாப்பிட மாட்டேங்கிறேன், தூங்க மாட்டேங்கிறேன், காலையில வாமிட் எடுத்து இப்பயும் வாமிட் எடுக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டல் போனா சொல்லிட்டே இருக்கிறல்ல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல போது நம்ம தையாங்க பொத்தனை மயக்க போட்டு கீழே வந்துடுறான். இந்த சைடு நம்ம தையாங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தையாங்கோட அம்மா சமயம் வந்துடுறாங்க. என்னங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன், நம்ம தையாங்க மயக்கப்பட்டு வந்தேன். என்னாச்சு எங்க இங்க பாருங்க, தையாங்க மயக்கப்பட்டு வந்தோன்னே எங்க எல்லாருமே பயந்துடுறாங்க, எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப நம்ம தையாங்க்கு மயக்கப்பட்டு விழுந்தது செம்மையா எல்லாத்துக்கும் பயமா இருந்து. இப்ப கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் பண்ணி தான் காட்டுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோட வீட்டுக்கு ஜங்குக்கோட அம்மாவுக்கு போன் வருது. என்ன போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட அம்மாவும் அட்டெண்ட் பண்ணாங்க. அந்நியாரே அது வந்து என்னாச்சு, ஏன் இப்படி பதறி பேசுறீங்க, என்னாச்சு? அது வந்து ஜங்குக்கா அவன் வெளியே போயிருக்கிறான். அவன் மேல அவ்வளவு பாசமா போன் எடுத்தோன்னே என் பையனை பத்தி விசாரிக்கிறேன், அதானே தெரியும். சே, எப்ப பார்த்தாலும் எங்களை பத்திலும் விசாரிச்சிடாத, பார்த்தாலும் உனக்கு உன் பையன் எனக்கு. ஐயோ அந்நியாரே, இப்ப அது ரொம்ப முக்கியம் கிடையாது. இங்க பையன் மயக்கப்பட்டு வந்துடுறான், இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க கிளம்பி ஒரு நிமிஷம் வரீங்களா? ஏன் பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன பிரச்சனை? உன் பையன் பார்த்த வேலைதான், இங்க பார்த்து வச்ச சம்பவம், பையன் மயக்கப்பட்டு விழுந்திருக்கான். என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பி வரீங்களா இல்லன்னு சொல்ல போது ஜங்குக்கோட அம்மாவும் பயந்துடுறாங்க. அப்பதான் நம்ம ஜங்குக்கு அப்படியே வீட்டுக்குள்ள வருவான். ஐயோ செம்ம டயர்டா இருக்குமா, சரியான வேலை, ஒரு காஃபி வச்சு எடுத்துட்டு வாமான்னு சொல்றாங்க. இப்பதான் போனை வச்சுட்டு நம்ம ஜங்குக்கோட அம்மா வந்திருப்பாங்க. டேய், நீ என்னடா வேலை பார்த்து தொலைஞ்ச? அங்க தையாங்க மயக்கப்பட்டு கீழே வந்திருக்கானா? என்ன தையாங்க மயக்கப்பட்டு கீழே வந்திருக்கானா? என்னாச்சு? காலைக்குள்ள என்று நல்லா தானே பேசுனேன், என்ன நல்லாதான் பேசினானா? டேய், என்னடா பண்ணி தொலைஞ்ச? அங்க தையாங்க மயக்கப்பட்டு வந்திருக்கான். இங்க என்னன்னா உன் அத்தைக்காரி போன் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறான். என்ன தெரிஞ்சது தெரியல, நடைய கட்டுறா. என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயப்படுறான். அம்மா என்னம்மா சொல்ற, எது சொல்றத தெளிவா சொல்லுமா. டேய், நான் என்னத்தரா சொல்றது, உன் அத்தைக்காரத தெளிவா எது சொல்ல, போன் பண்ணிட்டு லபலப கத்துறாளோ, ஒண்ணுமே உருப்படியா அவ சொல்லடா. ஊரு போனதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம் தெரியும், என்ன வேலை பார்த்து வச்சு தொலைஞ்சிட்டு வந்தியோ, அவ போன் பண்ணிட்டு லபலப கத்துறாளோ, ஒரு விஷயத்த அவ உருப்படியா சொல்லம்மா. என்னம்மா நீ என்னை கேட்டுனா
நடைய கட்டு அப்படின்னு பார்த்தா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தயாங்கோட வீட்டுல தான் கட்டுறாங்க. எல்லாருமே அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்கோட அப்பா பார்த்தோம்னா அப்படியே உட்காந்துருக்காரு. அவர் அப்படியே செம்மையா ஜங்குக்கு பார்த்து மறைக்கிறாரு. நம்ம ஜங்குக்கா அப்படியே கல்ப் பண்ணிட்டு நிக்கிறான். எல்லாரும் அப்படி இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்பதான் உள்ள என்ட்ரி ஆயிருப்பான். ஐயோ தம்பி உனக்கு என்ன ஆச்சு? ஏதோ மைக்க போட்டு விழுந்துட்டியாமே, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு இப்பதான்டா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் பக்கத்துல போய் உட்கார்றான். தயாங் இன்னும் மயக்கத்துல தான் இருப்பான். ஐயோ தம்பி உனக்கு என்ன ஆச்சு? யாரோ அவனை என்ன பண்ணா? என்னாச்சு என்னாச்சு? தம்பி தம்பி ஐயோ துள்ளு குச்சி ஓடிட்டு இருப்பியே, இப்படி மைக்கா போட்டு கீழே கிடைக்கிறியே, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி போச்சு. நம்ம சுகா டென்ஷன் ஆயிடுறான். ஓங்கி பலான்னு ஒரு அரையடா. சுகா என்ன ஏன்டா அரையிற? நான் என்னடா பண்ணேன்? நீ எதுவும் பண்ணல, உன் ஃப்ரெண்டு பண்ண வேலை தானே. என் ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்ட் என்ன வேலை பண்ணா? அவன் என்ன பண்ணா? அவன் என்னடா பண்ணல? அவன் பண்ணனாலதான் இவ்வளவு பெரிய வேலை. என் ஃப்ரெண்டு மயக்க போட்டு கடத்திருக்கான். என் மச்சான் என்ன பண்றான்? ஓ மச்சான் மயக்க போட்டு விழுகிறதுக்கு என் மச்சான் எப்படி காணாம முடியும்? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. தப்பு தப்பு தப்பு, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு புரியாதான். ஏன்னா உனக்கு எப்படி தெரியும்? உன் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். உன் ஃப்ரெண்டு கிட்ட தான் தெரியும். மச்சான் ஜங்குக்கே என்னடா சொல்றா? இந்த சுகா என்னடா சொல்றா? எதுக்குடா தேவையில்லாம என்ன அறிவுற அப்படின்னு சொல்ல போது. உன் ஃப்ரெண்டு என்ன வேலை பார்த்து வச்சா தெரியுமா? என் ஃப்ரெண்டு இப்ப ஏன் தெரியுமா மயக்கமா கிடக்குறான்? ஏன் கிடக்குறான்? எது கிடக்குறான் சொல்லி தொலை. என் ஃப்ரெண்டு பிரெக்னண்டா இருக்கான். கர்ப்பம் கர்ப்பம் இல்லடா, கர்ப்பமா இருக்கா. பொம்மை வராதா? உன் ஃப்ரெண்டுனாலதான் என் ஃப்ரெண்டு கர்ப்பமா இருக்கா. மச்சான் மாமிய மச்சா ஜிமின ஆளு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சத்தியமா தெரியும். எப்படா தெரியாம இருக்கும்? நீ பார்த்து வச்ச வேலைனாலதான்டா இப்படியா இருக்குது. மச்சான் விடுறா மச்சான். ஏன்டா அதை பத்தி? டேய் நீ விட்டனாலதான்டா அவன் மயக்கத்துல கிடக்குறான். டேய் ஜிமினே அம்மாதான் இருறா. என்னடா அமைதியா இருக்கிறது? ஐயோயோ ஏங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்றது. இந்த சைடு நம்ம தயாங்கோட அம்மா தான். ஜிமி நீ கொஞ்சம் அமைதியா இருக்கா? எதுக்கிட்ட வந்தல இருந்து வாழும் கத்திட்டு கிடக்குறேன். அது ஐயோ இப்ப என்னதான் சொல்லான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல போகுது. இந்த சைடு ஜங்குக்கோட அப்பா தான். பாருங்க நடந்தது ஆனது ஏதோ வயசு கோளாறுல பண்ணி தொலைஞ்சிச்சுங்க. விட்டு தொலைவோம். எப்படி இவங்க ரெண்டு பேத்துக்கு தானே பேசி தொலைஞ்சிச்சு. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், வேற வழியே இல்லைன்னு சொல்ல போது. எல்லாரும் ஆமா ஆமான்னு மண்டையாட்டுறாங்க. அப்பதான் நம்ம தயாங்க எந்திரிக்கலாம். ஐயோ அம்மா எனக்கு ஒரே தலை வலிக்கு. ஜங்குக் மாமா அத்தை ஜிம்மி அம்மா நீங்க எல்லாரும் ஏன் இங்க இருக்கீங்க? எதுக்கு எல்லாம் என்ன சுத்தி நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு அப்பதான் எஞ்சுக்கிறேன். கோமா பேஷண்ட் எஞ்சி உட்காந்துக்கடா. ஐயோ ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, இப்பதான் நெஞ்சிருக்கிறான். போடா நீயே போ, அந்த நல்ல விஷயத்த ஓ வாயால நீயே சொல்லு. ஜிம்மி என்ன பேசுன? எனக்கு சுத்தமா புரியல. நீ என்ன ஆச்சு? அது வந்து அப்பதான் ஜங்குக்கு அப்படியே பக்கத்துல போயிட்டு கைப்பிடிச்சு உட்காடுறான். அது வந்து ஜங்குக்கா நீ எப்ப வந்த? நான் அது வந்து மயக்க போட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. உடம்பு சரியே இல்லை. நானும் உன்ட்ட சொல்லிட்டே இருந்தேன்ல, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு வந்து நான் தான் காரணம். நீதான் காரணமா? என்னமாமா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அது அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பார்த்த வேலையில் மாமா அப்ப ஆமாண்டா நீ பிரெக்னண்டா இருக்கிற. அப்பா அம்மா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல போது எல்லாருமே அப்படி மறைச்சு பாக்குறாங்க. நம்ம தெற்கு ரெண்டு பேருமே அப்படி கை கட்டி நிக்கிறாங்க. அப்ப நம்ம தயானோட அம்மா தான். இப்ப ரெண்டு பேரும் கை கட்டி நின்னு என்ன பிரச்சனை ஆக போகுது? அதான் ஆனதான் ஆச்சு. உங்க ரெண்டு பேர்த்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சின்ன வயசுல முடிவும் பண்ணியாச்சு. ஏதோ சின்ன பிள்ளைங்க ஏதோ பண்ணிட்டீங்க, விடுங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இன்னும் 1 வீக்ல மேரேஜ் பார்த்துலாம். ஜங்கு அது வரைக்கும் நீ தயாங்க பார்க்கவே கூடாது. தயாங் நீங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்க கூடாது. ஜிமீன் இதுக்கு நீதான் பொறுப்பு. அப்ப விட்டுட்டு மாமி இப்ப கூட ஆனா உடனே என்கிட்ட வந்துருவீங்களே பொறுப்புக்கு இருப்புன்ட்டு அவனை அப்பயே புடிச்சு வச்சுக்கணும். இப்ப என்கிட்ட வந்து பொறுப்புக்கு இருப்பு சொன்னா நான் என்ன தம்பிட்டு? மச்சான் ஜிமீனு தயவு செஞ்சு அம்மதியா ஏன்டா மானத்தை வாங்குற? ஆனா சும்மா சொல்லக்கூடாதா?
நீ மச்சக்காரன்டா, நீ மச்சக்காரன்டா, இதுல மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுடா. இங்க என்னன்னா என் ஆளு உஷாரே ஆக மாட்டேங்குது, இங்க என்னன்னா உன் ஆளை மாசமே ஆக்கிட்டியாடா. அட பாவி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கடைசியில வளகாவி ஃபங்க்ஷனை நடத்திட்ட பத்தியா. மாசுடா மச்சான், நீ கெத்துடா மச்சான். மச்சான் ட்ரா மச்சான், இந்த பெருமை எனக்கே இருந்துட்டு போட. டேய் அடேய், உன்னை நான் கழுவி ஊட்டிட்டு இருந்தா, இத பெருமை வேற சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தயாங்கிட்ட அப்படியே பாக்குறான். இந்த சைடு நம்ம தயாங்க்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. மாமா, அப்ப நான் நிஜமாவே என் வயிற்றுல பாப்பா இருக்கா? ஆமா தயாங், உன் வயிற்றுல நிஜமாவே ஒரு பாப்பா இருக்கு. அதுக்கு நான் பார்த்த வேலைதான். என் மேல உனக்கு கோமாவே இல்லையா? கோவது வரலையா? மாமா, உன் மேல நான் ஏன் கோவப்பட போறேன்? அது நம்ம 2 பேருமா தெரியாம பண்ணிட்டோம், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஆட் பண்ணிக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்றான். நம்ம ஜங்குக்குமே செம்ம ஹாப்பியா இருக்கும். ஐயோ தயாங்க ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு ஜங்குக்கெல்லாம் பெருமை தாங்காம அப்படியே சுத்துறான். ஐயோ தயாங், அப்ப நான் வந்து அப்பா வாயிட்டல. மாமா ஆமா, அப்ப நானும் அம்மா வாயிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அங்க யாரு இருக்கிறா சுத்தி இருக்கிறாங்களா பாக்கல, 2 பேருமே அப்படியே செம்ம ஹாப்பியாகி நம்ம ஜங்குக்கு அப்படி சுத்திட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கோட அப்பதான் நிப்பாட்டுறீங்களா, இங்க எல்லாருமே இருக்கிறோம். மாமா அது இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம், இப்பெல்லாம் எதுவும் பாத்துக்க வேணாம், எல்லாம் அவங்க ரூமுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாக்கணும். இப்ப பேசியே இதென்ன பிரோஜனம்? ஜிமின், நீ கொஞ்சம் வாய மூட்டை இருக்கிறியா? ஆனா ஒன்னும் எல்லாம் என்கிட்ட வந்துருவீங்களா? சரி சரி போலாம். சுகா வா. சென்னையும் கூப்பிடுற, இவன் மட்டும் பிறகு அப்ப நாளை இந்த வேலையை பார்க்க வேணாமா? ஜிமின் சாவடிச்சுலண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை எழுத்துட்டு போறான். இந்த செடி எல்லாமே போய் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான்டா டேசஸ் எல்லாம் போகுது. அந்த 1 வீக் அப்படியே ஸ்கிப் ஆயிருக்கும். இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம தெக்குக்கு 2 பேத்துக்குமா மேரேஜ்டா. இந்த இந்தியன் கலாச்சாரப்படி தான்டா ஒரு மேரேஜ் நடக்குது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே மணமடையில உட்காந்துருக்கிறான், நம்ம ஜிம்மின் அப்படியே கூட இருக்கிறான், நம்ம தயாங்க அப்படியே கூட்டிட்டு வராங்க. அங்க அப்படியே செம்ம பரபரப்பா கல்யாண வேலை எல்லாம் போயிட்டு இருக்குடா. அவ்வளவு ஜாலியா என்ஜாய்மெண்ட்டும் அவ்வளவு கிராண்டா வச்சிருக்காங்க. நம்ம தயாங்கே கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே இந்த இந்தியன் கலாச்சாரப்படினா தாலி கட்டுவாங்க, அந்த செயின் போடுவாங்களடா, அது மட்டும் நம்ம ஜங்குக்குமே அப்படியே அந்த தயாங் கழுத்துல செயின் போட்டு வர்றாங்க. நம்ம தெக்குக்கு 2 பேத்துக்குமே அப்படியே மேரேஜ் ஆயிடுதா. இந்த சைடு நம்ம ஜிம்மின் தான். அப்புறம் செல்லாக்குட்டி ரோஸு, நம்ம 2 பேத்துக்கு எப்படி இந்த அம்மாட்ட மேரேஜ் ஆகும்? நினைப்புதான், பாத்துக்கலாம். பார்த்தாலும் இந்த ஒரு டைலாக் மட்டும் சொல்லிடு. ஆக மொத்தத்துல சொல்ல மாட்டேல கடைசி மட்டும். எனக்கு சரிதான், நீ தான் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா இருந்தீங்கன்னா அப்ப நான் என்ன பண்றது? நான் சொல்ல குட்டி நிஜமாவா? சரியா? எனக்கெல்லாம் எப்பயோ சரி. ஐயோ பூனைக்குட்டி, இந்த வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிமினும் சுகாவும் சேர்ந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம தேக்குக்கு 2 பேத்துக்குமே மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சதுதா. இவ்வளவு டேசஸ் எல்லாம் போகுது. நம்ம தேக்குக்கு 2 பேருமே ஹாப்பியா இருக்கிறாங்க. நம்ம ஜிமினும் சுகாவுக்குமே மேரேஜ் ஆகி அவங்க 2 பேருமே ஹாப்பியா இருக்கிறாங்கடா. ஓகேடா, இந்த 1 ஷாட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த 1 ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்புறேன்டா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் ரொம்ப முக்கியம்டா. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் இந்த 1 ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும். ஓகேடா, பாய், ஷூ, டாட்டா, லவ் யூ, சராங்கே.